உலகெங்கிலும் இருக்கும் ரெட்ரோ ஆன்மீகம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. குரு பெயர்ச்சி பலன்கள் 2025. அப்போ அந்த குரு பெயர்ச்சி யாருக்கெல்லாம் நன்மைகளை தரப்போகிறது என்பது தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். கன்னியா ராசிக்கான குரு பெயர்ச்சி பலன்கள் எப்படி இருக்கும்? கன்னிராசிக்காரர்களுக்கு குரு பெயர்ச்சி பொதுவாகவே ஒரு பழமொழி உண்டு, 10லே குரு வந்தால் பதவி பறிபோகும். 10லே குரு வந்து விட்டார், உங்களுக்கு 10லே குரு வந்து விட்டார். இந்த மாதம் ரொம்ப இந்த வருடம் இந்த 2025 ஒரு டஃப்பான சேலஞ்சு கொடுக்குற வருடமாக இருக்கும். என்றைக்குமே ஒன்று புரிஞ்சுக்கோங்க, ஒரு தொழில் இருக்குது அப்படின்னா அந்த தொழிலையே நீடித்திருக்க என்னென்ன தேவை? காதலிப்பதற்கு காதல் மட்டுமா தேவை? காதலிப்பதற்கு நிதானம் தேவை, பொறுமை தேவை, அன்பு தேவை, இந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க இல்லையா? அந்த மாதிரி வேலையில் இருப்பதற்கு திறமை மட்டும்தான் தேவையா என்றால் இல்லை. வேலையில் இருக்கிறதுக்கு திறமை வேணும், புத்திசாலித்தனம் வேணும், சாதுரியம் வேணும், எப்போ எதை பேசணுங்கிற சபை குறிப்புணர்வு தெரியணும். இது மாதிரி இத்தனை பாயிண்ட்ஸ் இருந்தால் தான் ஒரு குட் எம்ப்ளாயி. ஒரு குட் எம்ப்ளாயின்னா யாருன்னு நினைக்கிறீங்க? நல்லா வேலை செய்கிறதுனாலே குட் எம்ப்ளாயி கிடையாது. நிர்வாகத்தோடு அனுசரித்து போகிறவர் தான் குட் எம்ப்ளாயின்னு சொல்கிறோம். ஸோ அப்படி இருக்கும்போது இந்த 10லே குரு வருவது பதவி பறிபோகுங்கிற மாதிரி ஒரு நிலம். 10லே குரு வந்தார். 10ல் இருக்கிற குரு பகவான் 5ஆம் பார்வையாக 2ஆம் வீட்டை பார்க்கிறார். 2ங்கிறது தனஸ்தானம். தனஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கும் பொழுது என்ன ஏற்படுகிறதுனா, தனப்பிராப்தி என்பது ஏற்படுகிறது. அதிகமான பணவரவு போன்றவை ஏற்படுகிறது. அதே நேரத்தில் உங்களுக்கு அதாவது என்ன சார் வேலை போகுங்கிறீங்க, அப்புறம் பணம் வருங்கிறீங்க. மணி டிபார்ட்மெண்ட் இஸ் டிஃப்ரெண்ட் டிபார்ட்மெண்ட். சம்பளம் வரதான் போகுது, இன்க்ரிமெண்ட் வரதான் போகுது. இருந்தாலும் இந்த ஒர்க்கில் எவ்வளோ சந்தோஷமாக இருக்கீங்க அப்படிங்கிறது தான் விஷயம். ஒரு கம்பெனிக்கு நம்ம போகிறோம், சந்தோஷமாக அந்த வேலையை செய்கிறோமா இல்லை அழுதுகிட்டே அந்த வேலையை செய்கிறோமா? நமக்கு பிடிக்காத வேலையை செய்யும்போது நம்ம மனசு அதை ஒத்துக்காது. அதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒரு விஷயம் முக்கியமாக என்ன அப்படின்னா, நம்ம எந்த வேலையை நம்ம செய்கிறோமோ அது நமக்கு பிடிக்கலைன்னா அந்த வேலை நமக்கு ஒட்டாது. முக்கியமான விஷயம்தான். என்றைக்குமே நமக்கு பிடிச்ச வேலையை செய்யணும். பிடி வாழ வேண்டும். பிடித்த வேலையை செய்யும்போது இந்த உடலும் மனதும் நம்ம சொல்கிறத கேட்கும். பிடிக்காத வேலையை செய்யும்போது உடம்பு சொன்னாலும் மனசு கேட்காது. ஏன்னா அந்த வேலை உங்களுக்கு பிடிக்காது. ஸோ அது கன்னியா ராசிகருக்கு வந்த சோதனை என்னவென்றால், எனக்கு குவாலிட்டினா ரொம்ப பிடிக்கும் சார், நான் ஒரு போலீஸ்மேன் மாதிரி, தரக்கட்டுப்பாடுனா என்னை தாண்டி ஒரு சின்ன ப்ராப்ளம் நான் மிஸ் பண்ண மாட்டேன், எனக்கு ப்ரொடக்ஷன்னா ரொம்ப பிடிக்கும் சார், அடிக்கு வந்தமாக வேலை பார்த்தோமா, 500 ஜாபு தட்டி தள்ளணுமா, நிம்மதி அப்படி வேர்வே அப்படி அப்பாடா அப்படின்னு பஸ்ஸில் உட்காந்து அப்படி தூக்கம் வரும். இது ஒரு மாதிரி கேரக்டர். சரி, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான கேரக்டர். சில பேருக்கு மார்க்கெட்டிங் பிடிக்கும், மார்க்கெட்டிங் பிடிக்கிறவங்களுக்கு ஃபினான்ஸ் பிடிக்காது, ஃபினான்ஸ் பிடிக்கிறவங்களுக்கு அக்கௌண்ட்ஸ் பிடிக்காது. அப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான துருவங்கள். ஆனால் we need to understand இந்த ஒரு வருடம் நீங்கள் பொழப்ப தள்ளி தான் ஆகணும். அட் த எண்ட் என்ன அப்படின்னா, வேறு வழி இல்லை, நீங்கள் பொழப்ப ஓட்டி தான் ஆகணும். ஸோ 10ல் இருக்கக்கூடிய குரு பகவான் 2ஆம் வீட்டை பார்க்கும் பொழுது தனப்பிராப்தி என்பது வந்தாலும் ஈகோவை டச் பண்ணிகிட்டே இருப்பாங்க. நீயே வேலையை விட்டு போறியா இல்லை நானே வேலையை விட்டு அனுப்பட்டுமா, நீயே வேலையை விட்டு போறியா, இதே போல் நம்மளை டென்ஷன் பண்ணிகிட்டே இருப்பாங்க. நம்மளை யாரெல்லாம் டென்ஷன் பண்ணுறாங்களோ அப்போ நம்ம சொல்ல வேண்டிய ஒரே மந்திரம் என்ன? நிறைய படங்களில் பார்த்துருப்போம், ஆலிஸ்வெல். மேனேஜர் ஏதோ நம்ம பேசுகிறார், தெரியாமல் பேசுகிறார், அவருக்கு விவரம் இல்லாமல் பேசுகிறார். ஒன்று நல்லா புரிஞ்சுக்கங்க, பல விஷயங்களை நீங்கள் நேரடியாக பேசினா அந்த ப்ராப்ளமே கிடையாது. நேரடியாக பேசிட்டா அந்த பிரச்சனை தீர்ந்து போயிடும். நேரடியாக பேசாமல் நீங்கள் நடுவில் இன்னொருத்தர் சொல்லும்போது தான் நீங்கள் சொன்ன டோன் வேறு, அவர் புரிஞ்சுக்கிட்ட டோன் வேறு. நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த பிரச்சனைக்கு காரணம் என்ன? நம்ம தான். நம்ம நேரடியாக பேசாமல் இன்னொருத்தரை வச்சு பேசுகிறதுனால தான் இந்த ப்ராப்ளமே வருது. அப்போ நாம் என்ன செய்ய வேண்டும்? கன்னிராசிக்காரர்கள் எதை செஞ்சாலும் சார் நல்லா புரிஞ்சுக்கோங்க. உங்களை நான் ஒரு வேலை சொல்கிறேன். என்ன சொல்கிறேன்? எங்கே இருந்தாலும் கண்டுபிடிச்சு இன்றைக்கி சாயந்தரத்துக்குள்ளே இந்த மாதிரி ஒரு ஃபோக்கஸ் லைட் ஒன்று வாங்கிட்டு வா அப்படின்னு நான் ஒன்று சொல்கிறேன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் எனக்கு அசிஸ்டண்ட்டு, நீங்கள் என்ன பண்ணுறீங்க? காலையிலேயே எனக்கு சொல்லணும் 6 மணிக்கெல்லாம், அண்ணே நான் கிளம்பிட்டேன், நான் இதை பார்க்க போகிறேன், அல்லது சார் நான் கிளம்பிட்டேன் இதை பார்க்க போகிறேன், ஐயா நான் கிளம்பிட்டேன் பார்க்க போகிறேன், முடிஞ்சு ஏதோ உங்கள் பாஷையில் ஒரு 9 மணி போல் இந்த இடத்துக்கு வந்திருக்கேன், இந்த கடை மூடி இருக்குன்னு திறக்கல, நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். ஒரு 11 மணிக்கு கடை திறந்துட்டாங்க, நான் கேட்டேன் 2600 சொல்கிறாங்க, ஏற்ற மாதிரி இன்னொரு கடை இருக்குது, அங்கே போய் பார்க்கலான்னு நினைக்கிறேன். அங்கே போகிறீங்க, அங்கே போனால் இந்த மாதிரி நீங்கள் அப்டேஷன் கொடுத்துட்டே இருந்தால் என்னால் உங்களை திட்ட முடியுமா? நினச்சி அந்த லைட்டு கிடைக்காமையே கூட தான் போட்டோம். நிறைய பேர் பிரச்சனை என்ன அப்படின்னா, தலை மேலே தூக்கி போட்டுப்பீங்க. நான் போனால் லைட்டோடு தான் போவேன்.
இல்லைன்னா நான் போக மாட்டேன். உங்களை யார் அப்படி இருக்க சொல்லலை. இது ஒரு இண்டஸ்ட்ரி. இந்த இண்டஸ்ட்ரிக்கு ஒரு கோல் இருக்குது. இந்த கோலை சக்ஸஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் ஒன் ஆஃப் த மெம்பர். நல்லா புரிஞ்சுக்கணும், யூ ஆர் த ஒன் ஆஃப் த மெம்பர். ஆனால் நீங்களே ஒன்றும் எல்லாத்தையும் தூக்கி நிறுத்திட போகிறதில்ல. இது முதல்ல இந்த அடிப்படை அறிவு உங்களுக்கு இருக்கணும். உங்களால் ஒரு சட்டன் எண்டுக்கு மேலே உங்களால் எதையும் மேனேஜ் பண்ண முடியாது. எனும் பொழுது நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் என்ன, நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் என்ன என்றால் பொறுமையை வளர்த்து கொள்ள வேண்டும். எவ்வளோக்கோல நீங்கள் பொறுமையாக இருக்கீங்களோ அவ்வளோக்கோல உங்களுக்கு நல்லது. அமைதியாக இருக்கணும், அமைதியாக இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். சும்மா இருங்கிறாங்க. இந்த ஒரு வருடம் நீங்கள் ஏதாவது டிஃப்ரெண்ட் டாஸ்க்லாம் ஒத்துக்காதீங்க. நீங்கள் அப்படியே இங்கிலாந்து போயிட்டு அங்கே போய்ட்டு அமெரிக்கா போய்ட்டு நீங்கள் போய்ட்டு இந்த மாதிரியான லாங் ட்ராவல்ஸு, லாங் கமிட்மெண்ட்டு, லாங் டேர்ம் அச்சீவ்மெண்ட் எல்லாம் ஒத்துக்காதீங்க. இன்றைக்கி பண்ணால் நாளைக்கு, நாளைக்கு பண்ணால் நாளான்னைக்கு அப்படிங்கிற மாதிரி. இப்போ என்ன பொழப்போ அதை பாருங்கள். இப்போ இன்றைக்கி நாள் போனால் நமக்கு பிரச்சனை. இன்றைக்கி நாள் இது அவர் சென்சிட்டிவாக இருக்கார், இன்றைக்கி இதை பற்றி டிஸ்கஸ் பண்ண வேண்டாம் பண்ணாதீங்க, நாளைக்கு பேசிக்கலாம், சாயந்தரம் பேசிக்கலாம். அவ்வளோதான். சிம்பிளாக வாழ்க்கை எப்படி எடுத்துகிட்டு போங்க. வாழ்க்கை எப்படி சிம்பிளாக எடுத்துகிட்டு போங்க. வாழ்க்கையை நீங்கள் எப்படி டெரிஃபிக்காக மாற்றிக்கிறீங்கன்னா, பேசக்கூடாத நேரத்தில் பேசுகிறது. மார்னிங் மீட்டிங் முடிஞ்சுட்டு வந்திருக்கோம் மேனேஜர். இப்போ தான் மார்னிங் மீட்டிங்கில் கொலை விரல இருப்பார், நரசிம்மராக இருப்பார். தம்பிகிட்ட சொல்லியிருப்பார், தம்பி நம்ம டார்கெட் எதுடா சொல்லியிருப்பார். இவர்கிட்ட 98.5டா தம்பி சொல்லியிருப்பார். அண்ணே 87 எங்கே இருக்குது, 98 எங்கே இருக்குது அப்படின்னு டென்ஷனில் இருப்பார். இந்த நேரத்தில் நீங்கள் ஒரு ப்ரொப்போசல் எடுத்துகிட்டு போகிறீங்க. சார் புதுசாக 4 கம்பெனி எக்ஸ்பென்ஷன் பற்றி பேசலான்னு வந்தேன் சார். அவர் கையெழுத்து போடுவார்னு நினைக்கிறீங்க? சத்தியமாக கையெழுத்து போட மாட்டார். அவர் என்ன பண்ணுவார், இது தப்பு, இந்த ஐடியாலஜியே தப்பு, இது தப்பு, எல்லாத்தையும் சுழிச்சு விடுவார். உடனே நீ போய் நம்ம சுரேந்தர்கிட்ட போய் பேசிவிட்டு அவர்கிட்ட அப்ரூவல் வாங்கிட்டு அப்புறமா என்னை வந்து பார்ப்போம். இப்போ இந்த அவமானம் உங்களுக்கு தேவையா? இது பேசுகிற நேரம் இதுவா? அவர் தான் வெறுப்பில் இருக்காருன்னு உங்களுக்கு தெரியும்ல. இப்போ இவர்கிட்ட பேச வேண்டிய நேரம் எது? மத்தியானம் 12 மணிக்கு சாப்பிட்டு வருவார். உலகத்தில் என்ன பெரிய நீங்கள் கூகுள் சிஇஓவாக கூட இருந்துட்டு போங்க. 1 மணிக்கு சாப்பிட்டு வந்து ஆஃபீஸ் சேரில் அப்படி உட்காந்துருப்பார், ஃபோன் எடுப்பார். அப்போ தான் அவர் காலிலேருந்தே ஃபோனை பார்க்குறாரு. இவ்வளோ நேரம் பார்க்கல, ஃபோன் எடுத்து பார்ப்பார். அவர் ஒய்ஃபுக்கு ஃபோன் அடிப்பார். சொல்லு, சாயந்தரமா குழந்தை எப்படி இருக்குது, ஏதோ ஒன்று பேசுவார். அவருக்கு ஒரு ஃபேமிலி இருக்கா இல்லையா? அந்த ஒர்க்கிங் டைமில் நீங்கள் ஐயா ப்ரப்போசலுங்க ஐயா, கம்பெனி எக்ஸ்பென்ஷன் பற்றி ஐயா அன்றைக்கி சொன்னீங்க, அங்கே பேசிட்டேன், போ கிளம்பு, ஓகே அப்ரூவல் போ, முடிஞ்சு வச்சு. அவ்வளோதான், 2 செகண்டில் அப்ரூவல். பாருங்கள் இந்த ஸ்மார்ட்னஸ். எப்போ எதை கேட்கணும் இதை புரிஞ்சுக்காமல் அவர் டென்ஷனாக இருக்கும்போது அவர் பாஸ் கிட்ட சாயந்தரம் 5 மணிக்கு போனால் அவர் பாஸ்கிட்ட போய் நிற்பார். அவர் பாஸ் அவனை கற்றுவார். டென்ஷனில் வந்து உட்காந்துருப்பார். வந்துட்டு காஃபி குடிச்சிட்டு இப்படி உட்காந்துருப்பார். அந்த நேரம் நீங்கள் போய்ட்டு ஐயா ப்ரப்போசல் இப்போ ரொம்ப முக்கியம், முடிஞ்சு போச்சா? ஸோ இந்த ப்ராப்ளம் கன்னிராசிக்காரங்க, இதை விட சிம்பிளாக உங்களுக்கு நான் ஒரு கிளாஸ் மாதிரி எடுக்கிறேன், புரிஞ்சுக்கோங்க. 10லே குரு வந்தால் பதவி பறிப்போகும். எனக்கெல்லாம் பதவியெல்லாம் பறிப்போகாது. நான் என்ன திருடனா, நான் என்ன லஞ்சம் வாங்குறேனா, நான் என்ன தப்பு வேலை போகிறேன்னா, எனக்கு ஏன் வேலை பறிப்போகும் அப்படி கேட்காதீங்க. இதெல்லாம் பண்ணி தான் வேலை போகணுன்னு அவசியம் கிடையாது சார். கஷ்டப்பட்டு உழைக்கணும்லாம் அவசியம் இல்லை சார். கம்பெனிக்கு பிடிச்ச மாதிரி இஷ்டப்பட்டு விளைக்கணும். கம்பெனி கோலுக்கு ஏற்ற மாதிரி வேலை செய்யுங்க. கம்பெனி இப்போ இதை அச்சீவ் பண்ண சொல்லுது, அதை அச்சீவ் பண்ணுங்கள். கம்பெனி உங்களை பாராட்டும். நீங்கள் கம்பெனி ஒன்று சொன்னால் நீங்கள் ஒன்று செய்யாதீங்க, புரியுதா? அதுக்கு தான் நம்மளோட மேனேஜர்ஸ்லாம் என்ன அவங்களுக்கு என்ன கோலோ அதை ஒர்க் பண்ணுங்கள். ஸோ 10லே குரு இருந்தால் இதெல்லாம் நடக்கும். சில பேருக்கு இத்தனை நாள் நீங்கள் பார்த்தீங்க, உங்கள் வேலையை புருஷோத்தமன் பார்ப்பாரு, சந்தோஷம், பாருங்கள் புருஷோத்தமன் நீங்களே பாருங்கன்ட்டு எல்லாத்தையும் சரண்டர் பண்ணிட்டு அடுத்த வேலையை கம்முன்னு ஒத்துக்குங்க. இந்த வருஷம் உங்களுக்கு இப்படி தான் நடக்கும். சில பேர் என்ன பண்ணுவாங்க, வேலையை எங்கிட்ட பிடிங்கிட்டியா, இருறா நீ என்ன பண்ணுறன்னு பார்க்குறேன், புருஷத்துக்கு சப்போர்ட்டே பண்ண மாட்டார். அவன் போய் 1க்கு 4 போட்டு கொடுப்பான். பாருங்கள் சார், எனக்கு வேணும்னே எனக்கு எதுவும் சொல்லிக் கொடுக்க மாட்டேங்கிறாரு சார், நான் வளர்ந்துருவேன்னு இருக்கு பொறாமல் சார். ஏற்கனவே உங்கள் மேலே அவர் கடுப்பில் இருக்கார் மேனேஜர். இந்த ஆள் வேறு அக்னியில் நெய்யை வேறு ஊற்றி சுவாகா பண்ணிகிட்டே இருக்கான். அப்போ பண்ண வேண்டியது என்னென்னு புரிஞ்சுக்கோங்க. 10லே குரு வந்தால் பதவி பறிப்போகும். 10ல் இருக்க குரு 2 பார்க்குறார், 10ல் இருக்க குரு 4 பார்க்குறார். ப்ரமோஷன் வரப்போகுது சார். வேலை போகுங்கிறீங்க, ப்ரமோஷன் வருங்கிறீங்க. எப்படி ப்ரமோஷன்னா, அதுதான் நான் சொன்ன ஜாப் ஸ்கோப் மாறப்போகுது. அந்த ஜாப் ஸ்கோப்பை வச்சு மிரட்டுவாங்க. இங்கே பாருங்கள், இத்தனை பேர் சீனியர் இருக்கான், அவனுக்கெல்லாம் ஷிஃப்டிங் சார்ஜ் கொடுக்கல, உனக்கு தான் கொடுத்துருக்கேன், நீ மட்டும் இதை ப்ரூவ் பண்ணல தூக்கிடுவேன். நீங்கள் என்ன பண்ணும், எனக்கு நீ இந்த வேலையை வரமாக கொடுத்தியா சாபமாக கொடுத்தியாடா, அதை அச்சீவ் பண்ணுங்கிறதுக்காக வீட்டு அண்ணன் தண்ணி இல்லாமல் வீட்டிலே அங்கே கம்பெனியில் உட்காந்துருப்பீங்க. ஏன்னா நீங்கள் உங்களை வேலை எடுத்துக்கிடுவாங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க. அடுத்து குரு பகவான் உங்களுடைய
6ஆம் இடத்தை பார்க்குறார். ரண ருண ரோக சத்துருஸ்தானத்தை பார்க்குறார். வியாதி, கடன், கஷ்டம் போன்றவற்றெல்லாம் சரி பண்ணுறார். ஸோ இந்த குரு பகவான் உங்களுக்கு என்னென்ன பண்ணுறாருன்னா, ஸோ அப்போ வியாதி, கடன், கஷ்டம் போன்றவற்றை பார்த்துட்டார். 2ஆம் இடம் தனஸ்தானத்தை பார்த்துட்டார். மேன்மையை பார்த்துட்டார். அப்போ கன்னிராசிக்காரங்க, யாராவது உங்கள் மேனேஜர் உங்களை கூப்பிட்டு என்னன்னு கேட்டால், ஐயா வணக்கம் ஐயா, இந்த கம்பெனியில் வேலை செய்ய நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் ஐயா, ரொம்ப நன்றிங்க ஐயா அப்படின்னு ஒரு வருஷம் ஓட்டிடுங்க. அவனே வலியுக்கு ஒம்புழுத்தா கூட, ஐயா சண்டை போடுற மனநிலையில் நான் இல்லைங்கய்யா, எனக்கு உடம்பு சரியில்லைங்கய்யா, தவிர டாக்டர் வேறு சத்தம் போட்டு பேசக்கூடாதுன்னு சொல்லியிருக்காருங்கய்யா, என்னை நல்லா ரெஸ்ட் எடுக்க சொல்லியிருக்காரு, நீங்கள் திட்டுறதுன்னா நீங்கள் திட்டுங்கய்யா அப்படின்ட்டிங்கன்னா அவருக்கே உங்களை பார்த்து பாவமாயிரும். சரி போடா அப்படின்ட்டு விட்டுட்டு போயிடுவார். அப்படி ஒரு தர்ம சங்கடத்தை நீங்கள் மேனேஜருக்கு உருவாக்குங்க. ஒன்றெல்லாம் திட்டி நான் என்னடா பண்ண போகிறேங்கிற மாதிரி ஆக்கிருங்க. ஸோ தொடர்ந்து பேசலாம். கீழே போயிட்டு இந்த 2 நம்பரை கூப்பிடுங்க. உலக புகழ் வாய்ந்த ஸ்ரீமடத்திலே தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாயா யாகங்களிலும் வேள்விகளிலும் கலந்து கொள்ளுங்கள். இதோடு அந்த வீடியோலாம் அட்டாச் ஆகிருக்கும் பாருங்கள். எந்த பிரச்சனைகளாக இருந்தாலும் நீங்கள் விஷ்ணுமாயா ஹோமம் பண்ணி இந்த ப்ராப்ளத்தை சரி பண்ணிக்கலாம். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.